அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடலூரில் 22 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தையே உலுக்கிய முருகேசன் கண்ணகி கௌரவ கொலை வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொலையாளிகளுக்கான ஆயுள் தண்டனையை உறுதி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதி, இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே குப்பநத்தம் புதுக்காலனியை சேர்ந்த சாமிக்கண்ணு என்பவரின் மகன் முருகேசன் பட்டியலினத்தை சேர்ந்த பட்டியலினத்தை இவர் அப்பகுதியில் வசித்த மற்றொரு சமூகத்தை சேர்ந்த குரசாமி என்பவரின் மகள் கண்ணகியை கடந்த 2003ஆம் ஆண்டு மே மாதம் பதிவு திருமணம் செய்து கொண்டார். இந்த சம்பவத்தை அடுத்து இருவரும் படுகொலை செய்யப்பட்டனர். அதாவது கொலை செய்யப்பட்டு அவர்கள் இருவரும் எரிக்கப்பட்டனர். இந்த விவகாரத்தில் முருகேசனுடைய உறவினர்கள் விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இந்த வழக்கானது 2004ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 2004ஆம் ஆண்டு சிபிஐக்கு இந்த வழக்கினுடைய விசாரணை மாற்றப்பட்டது. இந்த சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் மொத்தம் 15 பேரை குற்றவாளிகளாக சிபிஐ சேர்த்தது. மேலும் இந்த வழக்கில் 81 பேர் சாட்சிகளாக விசாரிக்கப்பட்ட நிலையில் 36 பேர் பிறல் சாட்சிகளாக மாறினர். இந்த நிலையில் இந்த வழக்கில் கடந்த 2021ஆம் ஆண்டு தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அதில் போலீஸ் அதிகாரிகள் உட்பட 13 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதனை மேலும் 3 பேருக்கு கண்ணகியினுடைய அண்ணன் மருதுபாண்டிக்கு மரண தண்டனையும் மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் 2022ஆம் ஆண்டு தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் கண்ணகியினுடைய அண்ணன் மருதுபாண்டிக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றியது. கண்ணகியினுடைய தந்தை துரைசாமி உட்பட 12 பேருக்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுதாம்சு துலியா தலைமையிலான அமர்வு இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதில் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. குற்றவாளிகளான கந்தவேல், ஜோதி மணி ஆகியோரினுடைய மேல்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கின்றன. கடலூரில் 22 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சம்பவமானது தமிழகத்தையே ஒழுக்கியிருந்த நிலையில் குற்றவாளிகளுக்கான தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.